ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை சொல்லி என் உருவத்தையும் தொட்டு விட்டாய். அப்புறம் என்ன? இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நீயே எதிர்பார்க்காத வகையில் நல்லபடியாக நடந்தே தீரும். இதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே. வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை சொன்ன என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி வழங்க வந்திருக்கேன். நீ தயாராக இரு. உன் வாழ்க்கையின் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலம் வந்துடுச்சு. இனிமே உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் தலை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி பெறப் போகிறாய். ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த வராகி அம்மா நான் அல்லவா. என்ன நடந்தாலும் முன்னேறி போய்கிட்டே இரு. மனசில் சோர்வோ கவலையோ கஷ்டமோ வரும்போதோ வராகி அம்மா வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை நீ சொன்னாலே போதும். நீ நினச்சது நடக்கலை நினச்சிதானே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த? அது இப்போது நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசீர்வாதத்தோடு அழகாக நடக்க போகுது. நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களுக்கும் இப்போது பலன் கிடைக்கப் போகுது என் செல்லமே. நான் எதையுமே உனக்காக செய்யலை, உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையுமே நான் கவனிக்கலைன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாத. என் அனுமதிப்போடுதான் உன் வாழ்வில் அனைத்தும் நடக்கிறது. கர்மாங்கிறது நிச்சயமான ஒன்று. அதன்படி நீ கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கிறியே தவிர நிச்சயமாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் இரட்டிப்பு பலனை பெறப்போகிறாய். எப்போதும் நீ நன்மையவே திரும்ப செய். அதன் மூலமாக உன் வாழ்வில் நல்லதே இரட்டிப்பாக வந்து சேரும் அல்லவா. உன் குணம் புரியாதவங்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் பொறுமை இழக்காமல் இரு. ஒரு சிலர் உன்னை ஏளனமாகவோ இலக்காரமாகவோ நினைக்கும் போது அவர்களிடம் பதில் பேசாம அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போ. காலம் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமானது என் தங்கமே. தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில் வருதுன்னா அடுத்து நிச்சயமாக வெற்றிங்கிற ஒன்றை நான் உனக்கு தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் திறமைகளை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நீ எதை கண்டும் அஞ்சாதே என் தங்கமே. தவறு செய்கிறவன் அவன்தான் சொல்லி உன் மேலே பழிய போடுறதுக்கு 1000 பேர் 1000 பொய்களை சுமந்து கொண்டு ஓடி வருவார்கள். ஆனால் அவங்க தப்பானவங்களா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியாது. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஒரு சிலர் தன் தவறை புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு தன்னை திருத்திக்கிட்டு பக்குவப்பட்ட மனசோட உன்னை போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் செய்கிறது தான் சரின்னு நியாயம் பேசி நீதி பேசிக்கிட்டு வாக்குவாதமும் விதண்டாவாதமும் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வாழ்க்கையில் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குன்றதை எல்லாருக்கும் எங்கே புரியுது? சூழ்நிலைகளும் காலமும் நினச்சா யாரை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்க முயற்சி செய். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை பற்றி வருத்தப்படாத. இனிமே வருவதை எதிர்கொள்ள தயாராக தங்கமே. எப்போதுமே நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். இனி உன்னுடைய எல்லா துன்பங்களையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை மிக சிறப்பானதாக நான் கொடுப்பேன். எல்லாமே நல்லதாக நடத்தி கொள்வதற்கான திறமையும் ஆற்றலும் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ ரொம்ப யதார்த்தமாக அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக பேசிடுற. ஆனால் அது தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் வருத்தப்படுறாங்க. இனிமேலும் எங்கே பேசினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் யோசித்து பொறுமையாக பக்குவமாக பேசு. நான் உன்னோட இருக்கும்போது இனி எதற்குமே நீ கலங்கக்கூடாது. நான் உனக்கு சரியான வழிகாட்டியாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். உன் எதிர்காலமே இனி மிக சிறப்பானதாக மாறப்போகுது. இனி நடக்கப்போவது அனைத்தும் இந்த வராகி அம்மாவின் அருளால் நல்லதாக நடக்கும் என்பதற்காக தானே வஜ்ரகோசம் என்று சொன்னாய். இனி எந்த மனிதரையும் மூன்றாவதாக வந்தவர்கிட்ட நீ அன்பையும் பொறுமையையும் பவ்யத்தையும் காட்டுவதற்கு பதிலாக முதல்ல உன் கூடவே இருக்கிறவங்க கிட்டையும் உன் மேலே அன்பா பாசமா உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பவர்களிடமும் அன்பையும் பாசத்தையும் காட்டு. நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. இந்த வராகி அம்மா உன்னை தோற்கவும் விடமாட்டேன். நீ தனித்து இருக்கிறாய் என்றாலே நான் முழுமையாக உன் கூடவே இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் அதிக பொறுப்புகளை கொடுப்பேன். அதன் பொருட்டு அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சோதனைகளும் வரலாம். ஆனால் அந்த பொறுப்புகளை சரியாக நீ பிரயோகித்து அந்த பொறுப்பை சரியாக நிர்வகித்து வேலை செஞ்சிட்டினா
உன் வாழ்க்கையில் பக்குவத்தையும் நிதானத்தையும் பெற்றிடுவாய். நீ என்னென்ன வேணும்னு கேட்டியோ அது எல்லாத்தையுமே உனக்கு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்ன பேசுகிறாய் என்பதை மட்டும் யோசித்து பேச கற்றுக்கொள். மற்றவங்க தவறை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க தன் தவறை மறைந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்பாக உன் பக்கம் உன் சமயம் ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசித்து பேசு. நிலா எப்போவுமே தூரத்தில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல ரசிப்புக்குரியதாக இருக்கும். அதே போல் சில உறவுகளும் பக்கத்தில் இருந்தால் சண்டை சச்சரவு பிரச்சனையாக தான் இருக்கும். தூரத்தில் வைத்தால்தான் ஒருவருக்கொருவர் நீடித்த நிலையான உறவோடு நிம்மதியாக இருக்க முடியும். நிலவை போல உறவுகளையும் தூரத்திலேயே வச்சு ரசிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை வலியும் வேதனையும் இல்லாமல் இருக்குமென் செல்லமே. நான் சொல்கிறது தான் சரி, நான் செஞ்சது தான் சரின்னு வாதாடுறவங்களுக்கு மத்தியில் அமைதியை மட்டுமே உன் ஆயுதமாக வச்சுக்கோ. நீ எந்த விஷயம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை பொறுமையாக நிதானமாக கவனமாக செய்யும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். மெதுவாக போகிறோமே, ரொம்ப தாமதமாக நடக்குதேன்னு யோசிக்காத. உனக்குள்ள பயம் இல்லாத போதுதான் உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும், அனுபவிக்க முடியும். எப்போவுமே எதை நினச்சும் பயப்படாத. உனக்கு எது தேவையாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேளு. நீ பார்க்குற எல்லாத்தையுமே முழுசாக நம்பிடாத. ஏன்னா உப்பும் சர்க்கரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இரண்டுக்கும் வேறு வேறு குணம், வேறு வேறு சுவையல்லவா? பார்க்குறவங்க எல்லாரையுமே நல்லவங்கன்னு நினைக்காம யார் எப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோ. யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க தான் ஏமாத்துக்காரன்னு அவங்க மேலே குற்றம் சொல்லாதே. அவர்களிடம் நம்பி அதிகமாக எதிர்பார்த்தது உன்னுடைய தவறுதாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய தகுதியை நான் யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் இருக்குது. எப்படியே சொல்கிறேன்னா கைரேகை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது கிடையாது. எல்லாமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் தான் நடக்குது. நீ ஒன்றை நம்பு, அதே நேரத்தில் என்ன நம்பு. நடக்கக்கூடிய அனைத்தையுமே உனக்கான நல்லதாக இந்த வராகி அம்மா நான் நடத்துவேன். 1000 கஷ்டங்களுக்கு இடையிலையும் நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டா கவலைன்ற ஒன்று காணாமல் போயிடும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உன் மனசை நிம்மதியாக அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேங்கிறத மறந்துடாத. உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ என்னை முழு மனதாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் போது எந்த துன்பமும் உனக்கு வரவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சினா எல்லாமே நல்லதாக நடக்கும். என் சம்மதம் இல்லாமல் எந்த கெடுதலும் உன் வாழ்வில் நடக்க விட மாட்டேன். உனக்கான வாழ்வில் அதிசயம் வந்து கொண்டே இருக்குது. என்ன நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் சீக்கிரமே நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நீ நினச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. எல்லா இடங்களுக்கும் போய் எத்தனையோ சாமியை கும்பிட்டுட்டு கடைசியில் நீ என்னிடம்தானே வந்தாய். நிச்சயமா உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். அதற்கான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கை நல்லா இருக்கும்போது சில முடிவுகளை எடுக்க ரொம்ப பயப்படுற. ஏதாவது தப்பாயிடுமோ, நமக்கு கஷ்டம் வந்துடுமோன்னு ரொம்ப குழம்பாதே. கஷ்டம் இருக்கும்போதும் கவலைகளை அனுபவிக்கும் போதும், வறுமை இருக்கும்போதும், துன்பம் வரும்போதும், சோதனை வரும்போதும் எப்படி முடிவை தைரியமாக எடுக்கிறியோ, எதையும் யோசிக்காமல் முடிவை தைரியமாக எடுக்கிறது போல இப்போதும் உன் முடிவுகளை தைரியமாக எடு. உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் கவலையே உனக்கு வேண்டாம். நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறைஞ்சு போகும். உன் எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பது போலவே அமைச்சு தருவேன். இனிமேலும் துன்பத்தையே யோசிக்காம உன் மனதை திசை திருப்பி நல்ல விஷயங்களின் பக்கம் கவனத்தை திருப்பு. உன் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தானே இருக்கு. நல்ல எண்ணங்களை உன் கூட வச்சுக்கோ. கெட்டதும் கஷ்டத்தையும் தரக்கூடிய நினைவுகளை
உன் மனதிற்குள் இருந்து இறக்கி வை. நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை வரிசையாக நடத்தி தரப்போறேன். எப்போல்லாம் உன் மனசுக்குள்ள பயம் வருதோ, கவலை வருதோ, நம்பிக்கை குறையுதோ, அப்போதெல்லாம் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உனக்கு நம்பிக்கை கொடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். இப்போது அப்படித்தான் உன் குலம் காத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன்.